நான் இந்த மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணதே இல்லை, சான்ஸே இல்லை. இன்னைக்காக உங்களுக்காக ரீடிங் பண்ணேங்க, லைவா பண்ணேன். அப்படியே உங்க முன்னாடியே ஷஃபிள் பண்ணி எடுத்தேன். பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வந்திருக்கு. நீங்க எந்த பாதையை சூஸ் பண்ணணும் அப்படின்ற சந்தேகத்துல இருக்கீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை விட சந்தோஷம் என்ன தெரியுமா, என்னோட 21 டே ப்ரோக்ராம்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சூப்பர் மிரக்கல் நடந்திருக்கு. நான் முடிஞ்சா இங்கேயே ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றேன், இல்லைன்னா தயவு செஞ்சு என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் போய் பாருங்க. சூப்பரான மிரக்கல். மண்டே ஒரு பணத்துக்காக ஒரு விஷயம் பண்ணோம், இன்னைக்கு அவங்களுக்கு மிரக்கல் கிடைச்சிருக்கு ஜாபோட சேர்த்து. வாங்க ரீடிங் குள்ள போலாம். வந்து கண்டிப்பா இந்த ரீடிங்க கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய பியூட்டிஃபுல்லான மெசேஜஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா ஒரு சர்வைவல் மோட்லயே நீங்க இருக்கீங்களா? ரொம்ப டயர்டா, நான் எல்லாம் தான் பண்றேன், எல்லாருக்கும் பண்றேன், ஆனா எனக்குன்னு வரும்போது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காக தான் கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த கார்டு வந்தோன்னு தான் தெரியுது, அந்த டயர்ட்னஸ் வந்து உடல் உழைப்பால வந்தது கிடையாது, மனச ரொம்ப டிஸ்டர்ப்டா வச்சிருக்கிறதுனாலதான் வந்திருக்கு. அது என்ன ஏதுன்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஐ ஜஸ்ட் ஃபீல் யூ ஆர் சோ டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டட். டே போதும்டா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இங்க பாருங்க, உங்க முன்னாடி ஷஃபிள் பண்ணி எடுக்கிறேன், என்ன கார்டு வருது பாருங்க. உனக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைஞ்சு, தேவையில்லாத மனிதர்களுக்கு எல்லாம் உதவி, தேவையில்லாத வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு உனக்காக நீ ஒன்னும் பண்ணிக்கலன்னா இப்படிதான் இருக்கும். என்னுடைய பிரச்சனையை மட்டும் நான் ஹேண்டில் பண்றேன்னா, நான் ஒருத்தருடைய பிரச்சனையை ஹேண்டில் பண்றேன், அது எனக்கு சுலபமா வரலாம். சரி, பிளஸ் ஒரு ஆட் ஆன், குடும்பத்துல யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பிரச்சனை இருக்கு, அது நான் அவங்களுக்காக ஹேண்டில் பண்றேன் அப்படின்னா ஓகே, 1+1. இங்க பாருங்க, 10 of wands. 10 சுமைகளை சுமந்துகிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தேவைதானா? கண்டிப்பா இது தேவையா? இது என்ன தெரியுமா ஆகும், மற்றவர்களுக்கு உதவி பண்ணி பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர், நான் ஒரு லைஃப் கோச், நான் ஒரு ட்ராமா ஹீலர், அண்ட் நான் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். இந்த மாதிரி மற்றவர்களுக்கு உதவி நம்ம வாழ்க்கையில என்ன வேணும்ன்றது நமக்கு தெரியாம போயிடுது. ஒரு நெகட்டிவிட்டியும் அதோட அட்ராக்ட் பண்ணிடுறீங்க தெரியுமா? எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, அம்மா உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் என் லைஃப் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா, என் வாழ்க்கையை நான் எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கேன் தெரியுமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், குரலை கேட்டாலே சந்தோஷமா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி உங்ககிட்ட அவங்க வந்து வேற யார்கிட்டயும் பேசாத விஷயங்களை உங்ககிட்ட அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க பை டிஃபால்ட். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்குது. ஆனா அவங்க உங்களுக்கு கொடுக்குற நெகட்டிவிட்டியும் அந்த தேவையில்லாத வைப் அண்ட் எனர்ஜியை நீங்க யார்கிட்ட போய் கொடுக்குறீங்க? சரி, உங்களுடைய கதைகள், உங்களுடைய பலிகளை நீங்க யார்கிட்ட போய் சொல்றீங்க? யார்கிட்டயுமே இல்லை. இப்படி இருக்கும்போது மற்றவர்களுக்காக அவர்கள் சொல்றத காது கொடுத்து கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை யார் பாப்பா? உங்களுடைய எனர்ஜிஸை யார் கவனிப்பா? இப்ப தெரியுதா ஏன் இவ்வளவு எக்ஸாஸ்டடா இருக்கீங்கன்னு? ஒரு நேரத்துல ஒரு கதையை தாங்க கேட்க முடியும். இல்ல அவங்க உங்களுக்கு ஏதாவது எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்களா? சரி, இவ்வளவு நேரத்துல இருந்து இவ்வளவு நேரம் என் கதையை கேளுன்ட்டு. இல்ல, அப்போ இதுவும் உங்களுக்கு தேவையில்ல. உங்க வாழ்க்கையில முதல்ல நீங்க தூக்கி எறிய வேண்டியது மற்றவர்கள் கதையை கேட்கறது. இன்ஸ்பைரிங்கா இருக்கா? கேளுங்க. உங்க வாழ்க்கைக்கு அது உதவும் தோணுச்சுன்னா கேளுங்க. மற்றவர்களுடைய கதைகள், மற்றவர்களுடைய சோக கதைகளை கேட்கறதுக்கு நீங்க இங்க வரல. உங்களால ஒரு சொல்யூஷன் கூட கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை நம்ம கிட்ட சொல்லதான் வராங்க, நம்ம கிட்ட சொல்யூஷன் கேட்க வரல. சொல்யூஷன் கேட்க வராங்கன்னா அது வேற விஷயம். பட் குமரி அலறத்துக்கு ஒரு தோல் வேணும்னு அழும்போது ஒரு சில நேரத்துல உங்க எனர்ஜியை தாண்டி அதை அவாய்ட் பண்றது நல்லது. அதுவும் இந்த நேரத்துல அதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா? கதைகளை கேட்டு மற்றவர்கள் கதையை கேட்டு உங்களோட எனர்ஜிஸ் எல்லாம் நீங்க தொலைச்சுக்கிட்டே இருந்தீங்க. யூ ஆர் அன் ஓவர் கிவர். சரி, இந்த மாதிரி கதைகளை கேட்டாவது எனக்குன்னு யாராவது என் வாழ்க்கையில இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கி இருக்க காலம்லாம் இருக்கு. நீங்க ரொம்ப நல்ல எனர்ஜெட்டிக்கா இருந்த காலத்திலேயே எல்லாருடைய கதைகளையும் கேட்டிருக்கீங்க. இப்போ உங்க வாழ்க்கையில பெருசா எதுவும் நடக்காத நேரத்துல சரி, என் கதையை கேட்கதான் யாரும் இல்ல, மற்றவர்கள் கதையாவது நம்ம கேட்போமே, ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கலாமேன்ற நல்ல எண்ணத்துல நீங்க செய்வீங்க. எனக்கு நீ என்ன செஞ்ச, எனக்குன்னு நீ எப்ப நின்ன இப்படின்னு திருப்பி அவங்க நம்மள கேட்பாங்க பாருங்க ஒரு கேள்வி. அதுதான் வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்ன்னு நினைக்கிறேன். நான் உன்னை கேட்டேனா? எவ்வளவு பேர் இதை கேட்டிருக்கீங்க? நான் உன்னை செய்ய சொன்னேனா? நான் உன்னை கேட்டேனா? கமெண்ட் பண்ணுங்க.
நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்களோ உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் உன்னை கேட்டேனா, நான் உன்னை பண்ண சொன்னேனா, நான் தான் உன்னை வேலையை விட சொன்னேனா, நான் தான் உன்னை இங்க வந்து உட்காந்து என்னை பார்த்துக்கோன்னு சொன்னேனான்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க பாருங்க. உங்க அன்புக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ரொம்ப அழகான, சிறப்பான, பிரம்மாண்டமான பரிசு அதுதான் உங்களுக்கு. இதையும் ஃபேஸ் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே சரி அவங்க மனசுல என்ன இருக்கோ, அவங்க என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்களோ, அதனாலதான் இப்படி பேசுறாங்கன்னு நினைச்சு உங்க முன்னாடிதாங்க நான் ஷஃபிள் பண்ணி வச்சதை அப்படியே வச்சிருக்கேன். நான் என்ன ஷஃபிள் பண்ணணும் அப்படியே தான் கார்ட்ஸ் இருக்கு. நான் எதையும் மாத்தல. அப்படியே லைனா கார்ட்ஸ் வருது. இங்க பாருங்க. மத்தவங்க உங்களை நம்புறாங்களோ இல்லையோ, நீங்க உங்களை நிறைய சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா அடி அடி மேல் அடி, அடி மேல் அடி. யூ ஆர் ஜஸ்ட் டவுட்டிங் யுவர் செல்ஃப். பாருங்களேன், உனக்குன்னு ஒரு ஜஸ்டிஸ் வரப்போகுது. உனக்குன்ற நேரம் மிக விரைவில் வரப்போகுது. இதுதான் கன்ஃபார்ம். இது உனக்கு வரக்கூடிய நேரத்துல உனக்கு 2 பாதைகள் தெரியும். யூ வில் ஹாவ் 2 சாய்ஸஸ். உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கும். ஒன்னா எதுவுமே பேசாம குவாய்ட்டா இருக்கிறது, இல்லைன்னா பேசி மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது. எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு 2 சாய்ஸ் வரப்போகுதுங்க. இந்த கார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது you want to have 2 choices. ஒன்னு, உங்க வாழ்க்கையில பழைய மனிதர்கள் நீ வேண்டாம் அப்படின்னு ஒன்னா சொல்லிட்டு போனாங்க, இல்ல சொல்லாம பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் உங்க வாழ்க்கையில திருப்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, முதல் விஷயம். இல்லைன்னா உங்க வாழ்க்கையில நானே தான் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு தருணம் வரும். உங்க வாழ்க்கையில இனிமே 2 பாதைகள் உங்களுக்கு தெரிய போகுது. இந்த விட்டுட்டு போனாங்க பாருங்க, அவங்க கண்டிப்பா நமக்கு தேவையில்லை. அவங்கனால சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவோம் தெரியுமா? அவங்க திருப்பி வந்து பழைய நினைவுகளை உங்ககிட்ட கொடுத்துட்டு தேவையில்லாத எனர்ஜிஸையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப நமக்கு யார் தேவை? இனிமே நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கொண்டு வரக்கூடிய மனிதர்கள் தான் நமக்கு தேவை. இனிமே நம்ம வாழ்க்கையில நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்களை தான் தேடுறோம். இனிமே நம்ம வாழ்க்கையில மீனிங்ஃபுல் உறவுகளை கொடுக்கக்கூடிய மனிதர்களை தான் நம்ம தேட போறோம். எல்லாரும் வந்துட்டு போறவங்களுக்குலாம் இங்க இடம் இல்லைன்றதுல ரொம்ப தெளிவா இருங்க. சோ கடந்து போன வாழ்க்கையில கடந்து போன மனிதர்களை பை பை டாட்டான்னு சொல்லி அனுப்பிடுங்க. நீங்க அவங்க கிட்ட என்ன சூப்பர் கனெக்ட்ல வேணாலும் இருக்கலாம், பட் இன்னமே வேண்டாம். புதுசா வரக்கூடிய மனிதர்களையும் யார் யாரை எங்கெங்க வைக்கணும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு தேவையில்லாத எனர்ஜியை கொடுக்க போறாங்க. ஒரு லேக்னஸ், ஒரு தேவையற்ற எனர்ஜி உங்ககிட்ட கொடுக்க போறாங்க. இதெல்லாம் ஒதுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ராணி மாதிரி இருப்பீங்க. ஒரு குவீன் எனர்ஜி. நான் சொல்றேன், நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில வந்து இந்த செஸ் போர்ட் பாத்தீங்கன்னா குவீன் தான் ரொம்ப பவர்ஃபுல். இத கர்வமா சொல்லலாம், தெரிஞ்சும் சொல்லலாம், தெரியாமையும் சொல்லலாம். ஒரு குவீன் தாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த குவீன் அவங்கனால அட்ராக்ட் பண்ணி அந்த எனர்ஜி அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியும்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதை வேணாலும் சாதிக்கலாம். குவீனோட வேலை கிங்கை காப்பாத்துறது. குவீன் எங்க வேணாலும் போர்டில் போகலாம், கிங் அந்த மாதிரி போக முடியாது. தெரியும்ல, செஸ் ஆடுறவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த எனர்ஜி கார்டு வந்திருக்கு, ரொம்ப வேர்ஜினான ஒரு கார்டு உங்களுக்கு வந்திருக்குன்னா உங்க எனர்ஜிஸ் இன்னும் இன்டாக்டா தான் இருக்கு. இன்னும் அப்படியே பக்காவா இருக்கு உங்க எனர்ஜிலாம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உங்க வேலையை பார்த்துட்டு போறது. மற்றவர்களுடைய சுமை என்னுடைய சுமை அல்ல. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்கணும்ன்ற தலையெழுத்தும் எனக்கு இல்லைன்றதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா your life is going to be beautiful. செய்யலாமா? செய்யலாம் அப்படின்னா டன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்க போகுது. பட் நீங்க செய்யல அப்படின்னா, பழைய பாதையை தான் நான் சூஸ் பண்ணுவேன் இன்னமும் அப்படின்னா, அந்த பாதையில கோபம், ஆக்ரோஷம், வெறுமை, தனிமை எல்லாமே இருக்கும். எது வேணும்ன்றது உங்கள் சாய்ஸ். எப்படி? சூப்பரா? சூப்பர் ரீடிங்கா? இந்த பாதையை நீங்க சூஸ் பண்ணுங்க. எந்த பாதையை சூஸ் பண்ணா உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும்ன்றத இப்போ உங்க கண்ணு முன்னாடி நான் காட்டிட்டேன். சரியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருது. அதை அட்ராக்ட் பண்ண நீங்க தயாரா இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா சிறப்பான பர்சனல் அனாலிசிஸ் அண்ட் பர்சனல் ப்ரெடிக்ஷன்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய 21 டே கிளாஸோடைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ், அந்த கிளாஸ்ல நடக்கிற மிரக்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா
நீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸை போய் பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லான மிரக்கல் இன்னைக்கு கூட நடந்திருக்கு. அதை போய் அப்ரிஷியேட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். இந்த ரீடிங் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜை அவங்களும் ஃபாலோ பண்ணட்டும். சப்ஸ்கிரைப் டு மை பேஜ் அண்ட் தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always, keep smiling.